எபேசியர் 2:1 பார்த்தீங்கன்னா விதமாய் பவுல் சொல்கிறார், அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கிறிஸ்து உயிர்ப்பித்தார். அதனுடைய அர்த்தம் என்னன்னா, மனிதனுடைய ஆவி செத்து கிடக்கிறது. ஒரு ரட்சிக்கப்படாத ஒரு மனுஷன், அவனுடைய ஆவி இருந்தாலும் இந்த ஆவி அது கிரியை செய்வதில்லை, அது செத்து கிடக்கிறது. எப்பொழுது எந்த ஒரு மனுஷன் இயேசுவை பார்த்து இயேசுவே என்னுடைய உள்ளத்தில் வாரும் என்று சொல்லி கேட்கும் பொழுது, அந்த உள்ளம்தான் மனிதனுடைய ஆவி, அதுதான் தேவன் தந்த தீபம். இப்ப இயேசுவை ஒரு மனிதன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவருடைய ஆவி உயிர்ப்பிக்கப்படுகிறது, அவருடைய ஆவியிலே ஜீவன் வருகிறது. அவன் இப்பொழுது ஆவியின் மனிதனாய் மாறுகிறான். இப்போ அந்த ஆவி அது உயிர்ப்பிக்கப்பட்டபடினாலே தேவ ஆவியோடு கூட தொடர்பு கொள்ளக்கூடிய தன்மையோடு இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.